மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் 2 நாள் வீடியோ போடல, உடம்பு சரியில்லை. ஒரு மெடிசன் சாப்பிட்டா என்னதான் மெடிசன் இருந்தாலும் தெரியல, உடம்புலாம் ஒரே வலி. பார்ப்போம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு. டெய்லி சாப்டர் இந்த ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் வந்து நிஃப்டியில் பிரேக் ஆயிடுச்சு. இதில் ஆகலை, ஆனால் அதில் ஆயிடுச்சு. மார்க்கெட்டு மேலே போக வேண்டிய மார்க்கெட்டு கீழே இறங்கிட்டு கிடக்கு. ட்ரெண்ட் லைனுக்கு அப்புறம் அப்படியே மேலே போயிருந்தது. அந்த சப்போர்ட்டே மேலே பிரேக் ஆகி போயிருக்கணும். அப்படி அதுதான் கரெக்டான என்ட்ரி. அது ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. இப்போ இது ஒரு பையரு, அதை ரிஜெக்ட் ஆகி இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு, கேண்டில் ரிஜெக்ட் கொடுத்துட்டு அப்புறம் கீழே தான் வருவான். அடுத்த கீழேயும் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு, இப்போ நாளைக்கு இந்த பையிங் ப்ரெஷர் மாதிரி வருது. வந்தாலும் நாளைக்கு இந்த லைனை பிரேக் பண்ணணும், அப்போ தான் மேலே போவோம். இப்போ இதிலேருந்து இந்த இந்த இது இருக்குல்ல, அந்த பையரை மேலே பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து இப்படி கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் இது மேலே போகும் இந்த ட்ரெண்டு. ஏன்னா பையர் அப்போ கண்டாலே கொஞ்சம் மார்க்கெட்டும் கொஞ்சம் பயப்படும். அப்படி போகணும். இப்போ மார்க்கெட்டு இங்கே வந்திருக்கு. இது இந்த இதுலேருந்து திரும்பதோ அப்படியே திரும்பதோ தெரியல. இது வரையும் திரும்பினாலும் தான் கரெக்டான சப்போர்ட்டு. அதில் ஒரு கேப்பு இருக்குது, அதில் ஒரு கேப்பு இருக்குது. அதை ஃபீல் பண்ணிட்டு போதோ அப்படியே போகுது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுற கீழே வந்தாலும் வரும். இந்த இனி இது எப்படி நடக்கும்னா, நாளைக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல போய் திரும்ப இதுவரையும் கரெக்டாக க்ளோஸ் கொடுக்கும். அப்புறம் நம்ம பை ஆகிட்டுன்னு நினைப்போம், அடுத்த நாள் கீழே இறங்கி விடுங்க. இதை வின் பண்ணால் தான் மேலே போவோம். கொஞ்சம் இடம் தான் இதில் வின் பண்ணால் மேலே. அதுக்கு முன்னாடியே கீழே க்ளோஸ் கொடுத்துங்க ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் கீழே வந்துடும். இது ஒரு பையிங் கேண்டில். அப்புறம் ஒரு எந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன செல்லிங் போட்டாலும் பரவாயில்ல, அப்படி போட்டுச்சுன்னா அப்படி கீழே வருது எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும்போது அதில் கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே இதில் பையாகி மேலே போகணும். அப்படி பையாகி போகும்போது வேறு ஏதாட்டும் பையர் ஓப்பன் இருந்தால் திரும்ப மேலே போய்ட்டு திரும்ப ரிஜெக்டை போட்டுனா திரும்ப கீழே போயிடும். பார்ப்போம் எப்படி மூவ் ஆகுதுன்றாங்க. இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மேலே போயிருக்கணும். மார்க்கெட்டு என்னன்னு தெரியல. இந்த லைனை கீழே பிரேக் ஆகிருக்கக்கூடாது. இந்த கேண்டில்லாம் வந்துருக்கக்கூடாது. இந்த கேண்டில்லாம் வந்துருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இதில் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது, கரெக்டாக அப்புறம் மேலே போயிருக்கணும். கடைசி 5 நிமிஷத்தில் கொஞ்சம் பையாகி அப்படி காமிச்சு முடிச்சிடுது. மார்க்கெட்டை கணிக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருது. கேண்டிலே கணிக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருது. 5 மினிட்ல எப்படி இருக்கு பார்ப்போம். அன்னைக்கு முதல்ல ஒரு என்ட்ரி போட்டார். மார்க்கெட்டு இதில் போய் ரிஜெக்ட் ஆகுது. இந்த கேண்டில் செல்லிங் கேண்டில் எடுத்தேன். இப்போ மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டா அப்புறம் ஒரு ரெட் வந்துச்சு. இது 1 மினிட்டில் பார்த்து எடுத்து இதிலே என்ட்ரி போட்டேன். கீழே போகுதா இதிலேருந்து பையா இல்லை பையா வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பையர் வரதான் செஞ்சுருக்கேன். வந்தாலும் அந்த ரிஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ட் போயிருக்கணும். மேலே போகணும், இதே போயிருக்கணும். ரிஜெக்ட் ஆகிட்டு அதனால் கீழே தான் இனி கீழே தான் போவானுங்க. ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு தான் அப்படின்ட்டு அப்படி போட்டுருந்தாங்கன்னா வரும்போது எக்ஸிட் பண்ணாங்கன்னு ஹோல்ட் ஆகணுன்னு அப்படியே எக்ஸிட் பண்ணிட்டேன். அப்புறம் திரும்ப வருது. அதை ஒன்று கீழ் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதை போதும்ட்டு. ஏன்னா திரும்ப பையாகிட்டுனா அப்புறம் அங்கங்கே போய் திரும்பிட்டு கிடக்கும். இதுவும் கரெக்டான என்ட்ரி. இப்போ உள்ளே போயிடுது,
பையர் ஓப்பனுக்குள்ளே போகல. இந்த இந்த கேண்டில் வந்த பிறகு என்ட்ரி எடுக்கலாம். ஒரு பையர் வந்த பிறகு ஒரு செல்லர் வந்த பிறகு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அப்போ நாங்கள் இங்கே வரையும் டார்கெட் போட்டுடலாம். க்ரீன் கேண்டிலுக்கு க்ளோஸ் பண்ணுற வரையும் நம்ம பாட்டுக்கு ஹோல்டு பண்ணி விடலாம். அந்த கேண்டில் வர்ற வரையும் அது வரையும் ஹோல்டு பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தான் அப்படியே ஹோல்டாகி திரும்ப மேலே ஓடிடுச்சு. மேலே போகும்போது வேறு எதில் என்ட்ரி இருக்குன்னா அது நம்ம அந்த கீழ் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாலே நம்மளுக்கு மார்க்கெட் பார்க்குறதுக்கு தோணலை. அது நான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டே பார்க்கல. நம்ம மைண்டை அப்படியே ஸ்டாப். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் இப்போ ட்ரெயினில் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அப்படி கண்ணு கை அப்படிங்க எழுதிட்டு போயிடுது. இதில் நான் கீழ் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்புறம் அப்படியே இருக்குது. நம்ம ப்ராஃபிட்டும் சேஃபாக இருக்கும். இப்போ இதில் வருது ஃபஸ்ட் டைம் போகுது, என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட் டைம் போகுது. எதில் திரும்புறது கரெக்டாக அந்த கடைசி கேண்டில் தான். அந்த கடைசி கேண்டில்லையா கரெக்டாக போய் அடிப்போம் லைன். நம்ம இதில் என்ட்ரி எடுத்தாலும் கரெக்டாக அந்த இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி அப்படி ஸ்டாப்லாஸ் வச்சு அப்படி எடுக்கலாம். நமக்கு இது ரிஸ்க்கு இருந்தாலும் சொல்கிறேன். அப்புறம் திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே தான் போகுது. இந்த ட்ரேடுக்கு இது பெரிய விக்கி போட்டுட்டுனா உடனே அடுத்தாப்பு எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தாப்பு வரையும் வெயிட் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இப்படி விற்க உடனே பிரேக் பண்ணாது. அப்புறம் வெயிட் பண்ணி திரும்ப அடுத்தாப்பு இந்த இது இறங்கும்போது இது கடைசி கேண்டில். பெரும்பாலும் இந்த கடைசி கேண்டில் இருந்தால் மார்க்கெட்டே திரும்ப முதலுங்க. அப்புறம் இதுக்கும் ஒரு விக்கி போட்டிருக்கு. இந்த விக்கியோட இது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நம்ம ட்ரெண்டு கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பையரை இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான். அப்புறம் ஒரு செல்லர் வர அதை வின் பண்ணுறான். இதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டு ஒரேடியாக கீழேயும் போயிடாது. கீழே போயிட்டு அப்படியே ஹோல்ட் ஆகும்போது நீங்கள் முடியும் போதெல்லாம் பாருங்கள், கடைசி டைமில் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி அப் ட்ரெண்ட் மாதிரி காமிக்கும். அடுத்த நாள் கீழே க்ளோ ஓப்பன் போட்டு கீழே ஓடி வந்துடும். இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல இது டார்கெட்டுன்னு இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். இதுதான் கடைசி கேண்டில். அந்த இடத்துல எப்படியும் ஹோல்ட் ஆகி தான் அதை பிரேக் ஆகி போகும் போட்டுருங்க. அதை எத்தனை 3 கேண்டில் 4 கேண்டில் அதிலே ஹோல்ட் ஆகிருக்கு. 20 நிமிஷம் அதில் ஹோல்ட் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் மேலே அந்த 5 நிமிஷம் வந்துடும். இந்த என்ட்ரி எடுத்துருக்கு. இது ஒரு நல்ல என்ட்ரி தான். இது எப்போ நம்ம லாஸ் பண்ணி விட்டோம்னா இங்கேயே எடுத்துருவோம். இந்த இதிலே எடுத்துட்டு திரும்ப அதில் போகாமல் ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும். திரும்ப கீழே இறங்கி லாஸ் ஆகிடும். ஸ்டாப் லாஸு இதில் எடுத்தால் ஸ்டாப் லாஸு இந்த விற்க கீழே தான் வைக்கணும். அது வரையும் வெயிட் பண்ணணும். இப்போ இது ஒரு பையிங் ப்ரெஷரு. இதை விட இது கையில் தான் இருக்குது, அதனால் கீழே இறங்காது. இது ஒரு பையிங் ப்ரெஷரு சப்போர்ட்டு. இது அடுத்த சப்போர்ட் இதுக்கு மேலே வருது, அடுத்த சப்போர்ட் இது வருது. ஓரளவு ட்ரெண்டு மாறுது. அப்படி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம மார்க்கெட்டு ட்ரெண்டு மாறப்போகுது, என்ன பண்ண போகுதுன்னு எல்லாம் தெரியணும். அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதில் கீழே லைன் போட்டாலும் இது ஒரு லைனு, அதுக்கு அடுத்த லைன் இங்கே இருக்குது, அடுத்த லைன் மேலே அப்படியே கையாகிட்டே தான் போகுது. ஒரு பையிங் ப்ரெஷர் கையாகிட்டே போகுது. இது ஒரு நல்ல ட்ரேட் தான். முதல் நான் என்ட்ரி எடுக்கலை. இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து போடாங்க, உங்களுக்கு பெரிய அளவில் லாஸ் வராது. கொஞ்சோண்டு ப்ராஃபிட் வந்தாலும் அதோட முன்பாட்டிடுங்க. மொபைல் சுவிட்ச் ஆக போதுன்னு. சரி, இப்படி பார்த்து ட்ரேட் எடுத்து